வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே தெய்வ ஊழியரின் வார்த்தைகள் உலகத்தாரால் வரவேற்கப்படுவதில்லை, கடிந்து கொள்ளும் ஊழியரே உண்மையான ஊழியர் என்றும், பாவமும் அநீதியும் தீமையும் உலகத்திலே இருக்கும் வரை யுத்தங்களும் யுத்தங்களை பற்றிய வதந்திகளும் செய்திகளும் இருக்கத்தான் செய்யும் என்றும், தேவன் பலவீனமானவர்களை தெரிந்தெடுத்து பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்துகிறார், பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார் என்றும், மீட்பு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று, அது தேவன் மட்டுமே செய்ய வேண்டிய பணி என்றும், பிதாவாகிய தேவன் பரிபூர்ணமான மனித குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினது நம்முடைய ஆத்துமாவை கலங்க பண்ணுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் ஏசாயா 53 அதிகாரம் 3 முதல் 54 அதிகாரம் 17 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் என்ன, அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்வது, உங்கள் பாவத்திற்கு எப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இன்னும் அநேக சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்று வரும் ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீங்கள் வேத வசனங்களின் மேலே வைத்திருக்கிற வாஞ்சைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கேளுங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள், நிச்சயம் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 அதிகாரத்தை தொடர்ந்து நாம் சிந்திக்கப் போகிறோம். 3 வசனம் வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். இந்த 3 வசனம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து பேசுகிறது. அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அதாவது உலகத்திலே அவர் இருந்த பொழுது மகிழ்ச்சியற்ற மனிதனாக காணப்பட்டார். சில வசனங்கள் அவருடைய கண்ணீரையும் துக்கத்தையும் வெளிப்படுத்தி இதை உறுதி செய்கிறது. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனித்தால் இந்த முடிவிலே சில மாற்றங்களை நாம் செய்ய வேண்டியது இருக்கும். 4 வசனத்தை பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று எண்ணினோம். அவர் நமக்காகத்தான் இந்த பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்தாரே ஒழிய அவருக்காக அல்ல. இந்த பாடுகள் அவருடையவைகள் அல்ல. அவர் பூமியில் இருந்த நாட்களிலே தன்னுடைய ஊழியத்திலே மிகவும் மகிழ்ச்சி நிறைந்தவராக முக மலர்ச்சியுடன் காணப்பட்டார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறீர்களா? எபிரேயர் 12 அதிகாரம் 2 வசனத்திற்கு வாருங்கள். அங்கே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே அறையப்படும் போதும் அதை சந்தோஷமாக நமக்காக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையாகிய பலிபீடத்திலே பலியாகி நம்முடைய பாவத்திற்கான கிரயத்தை செலுத்தினார். அதே வேளையிலே இதை அவர் மன விருப்பத்தோடு செய்தார். ஏசாயா 53 அதிகாரம் 7 வசனத்திலே நீங்கள் பாருங்கள். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நீங்கள் ஒருவேளை என்னை பார்த்து இவ்விதம் கேட்கலாம், ஐயா, நீங்கள் சொல்லுகிறது எனக்கு ஒத்துக்கொள்கிறதாக இல்லை, என்னால் இதை நம்ப முடியவில்லை, எனக்கு இந்த விதமான சமயம் பிடிக்கவில்லை, தேவன் எனக்காக தியாகம் செய்கிறதை நான் விரும்பவில்லை, அவர் அவ்விதம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்கவும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் உங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கவில்லை. உண்மைதான். நான் உங்களிடத்தில் ஒரு சாதாரணமான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். இன்று உலகம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே சென்று கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அதை ஒத்துக்கொள்வீர்கள். மனித ஞானம் மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க தவறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் வாழ்வை குறித்தும் அவனால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதையும் நாம் நிச்சயமாக உணரலாம். எனவே அவன் தேவன் உண்டாக்கிய
இந்த ஒரு மாற்று மருந்தை தள்ளி விட்டுவிட்டால் அவனால் என்ன செய்ய முடியும்? வீணான தத்துவங்களும் தவறான அறிவியலும் அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க இயலாது. இவைகள் அநேக காரியங்களிலே தவறான காரியங்களையே சொல்வதனால் வேதத்தை பற்றியும் தவறாகவே கணித்துள்ளன. தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக மரிக்க ஒப்பு கொடுத்ததினால் அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். சிலுவையிலே அவர் பாவத்திற்காக பரிகாரத்தை உண்டாக்கியது அவருடைய மிகச்சிறந்த காரியமாகும். அவர் செய்த அற்புதமான செயல் இது. இவ்வாறாக தேவன் உண்டாக்கியிருக்கிற அந்த இரட்சிப்பை நீங்கள் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே வருவீர்கள் என்றால் அவர் நித்தியத்திலே உங்களுக்கு ஏதாவது செய்வார் என்று உங்களால் எதிர்பார்க்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. தேவன் தம்முடைய அன்பினாலே, ஞானத்தினாலே, வல்லமையினாலே தன் குமாரனை கொடுத்து அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து பொறுமையாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதை விட உங்களை ரட்சிப்பதற்காக அவர் வேறு என்னதான் செய்ய முடியும்? அவருடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருக்காக அவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? அவர் இப்பொழுது மீண்டும் உலகத்திலே வந்து மீண்டும் மரித்து மீண்டும் ரட்சிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்லாவிட்டால் மக்கள் எதிர்பார்க்கிறார்களா? அவர் உங்களுக்கு அளிக்கும் அன்பின் வெகுமதியை தள்ளிவிடுவது சாதாரண காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு சுவிசேஷம் முடிந்துவிடவில்லை. நாம் மரித்த கிறிஸ்துவை வணங்கவில்லை. நாம் உயிரோடு இருக்கிறவரையே தொழுது கொள்ளுகிறோம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். இப்பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். தொடர்ந்து தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நாம் இப்பொழுது உயிரோடு இருக்கின்ற மகிழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோம். அவருடைய பாடுகள் இப்பொழுது அவரை திருப்திக்கு நேராக கொண்டு சென்று விட்டது. திருப்தி பெற பாடுகள் வழியாகவே கடந்து வர வேண்டும். நாம் பரலோகத்தை அடைவதற்கு அவர் நம்முடைய நரகத்தை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் கூறுகிறேன், நானும் நீங்களும் பரலோகத்தை அடைவதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய நரகத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் அநேகரை நீதிமான்களாக்கி கொண்டிருப்பதனால் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் இன்று அவரிடத்திலே வந்து பாவத்திலும் சாபத்திலும் இருந்து நோயிலும் இருந்து விடுதலை பெற்று இனிமையாக வாழ்கிறார்கள். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தமும் பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். இன்றும் அநேகர் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதனாலே, மனம் திரும்புவதனாலே இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் திருப்தியும் எத்தனை அதிகமாய் பெருகியிருக்கிறது. சற்றே உங்கள் மனத்திரையிலே எண்ணி பாருங்கள். அவருடைய மகிழ்ச்சியான பிரசன்னத்திலே நாம் இருப்பதும் மிகுந்த சந்தோஷத்தையே கொடுக்கும். நீங்களும் அவருடைய இருதயத்திற்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். எப்படி? அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம். அவர் தர விரும்பும் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள சம்மதிப்பதின் மூலம் அவர் மகிழ்ச்சியை பெருகச் செய்ய முடியும். அவர் உங்களிடத்திலே வேறு எதுவும் கேட்கவில்லை. அவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கேயே அவரை ஏற்றுக்கொண்டால் போதும், விசுவாசித்தால் போதும். அவர் தம்முடைய சிலுவையின் அடியில் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அங்கே செல்லும் பொழுது உங்கள் பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மாதிரி ஜெபத்தை நான் வாசிக்கிறேன். சிலுவையின் அடியில் நிற்க நான் விரும்புகிறேன். அது விடாய்த்த நிலத்திற்கு பெரும் கன்மலையின் நிழலாயிருக்கும். பாலைவனத்தில் அது வீடாயிருக்கும். வழியில் எனக்கு இளைப்பாறுதலாயிருக்கும். மதிய உஷ்ணத்தில் அந்த நாளின் பாரத்தில் அது இளைப்பாறுதலாயிருக்கும். சிலுவையில் தொங்கும் இயேசுவே, என் கண்கள் காணும். அங்கே எனக்காக பாடுபடும் மரிக்கும் ஒருவர் உண்டு. என்னுடைய குத்தப்பட்ட இருதயத்திலிருந்து கண்ணீரோடு 2 காரியங்களை அங்கே அறிக்கையிடுவேன். அவருடைய மீட்கும் அன்பின் அற்புதத்தையும் என்னுடைய தகுதி இல்லாமையையும். இதுவே நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும்.
ஒவ்வொரு பாவியான மனுஷனும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான ஜெபம் இது. இது சில காரியங்களை நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. எல்லா மனிதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே இரட்சிப்பை பெற முடியாது. அவர் உண்டாக்கிய இந்த சிலுவை பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே மக்கள் தேவனை விட்டு தொலைந்து போனவர்களாகவே இருப்பார்கள். மனிதனுடைய இயலாமையையும் இது தெரிவிக்கிறது. அவனால் அவனை ரட்சித்துக் கொள்ள முடியாது. நாம் எல்லாருமே மீறுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி அவனவன் தன் வழியிலே போய்விட்டோம். இதிலே யாரும் விதிவிலக்கல்ல, எல்லாரும் அப்படிப்பட்டவர்களே என்று இது விளக்குகிறது. இதனைத் தொடர்ந்து நாம் ஏசாயா 54 அதிகாரத்திற்குள்ளே கடந்து வருவோம். இந்த அதிகாரத்திலே இரட்சிப்பின் கீதத்தையும் இஸ்ரவேலின் எதிர்கால மகிமையையும் குறித்து பார்க்கிறோம். மீட்பர் சீயோனுக்கு வருகிறார். ஒரு நாளிலே அவர்கள் அவரை உடையவர்களாக இருப்பார்கள். இப்பொழுது அவர் இஸ்ரவேலோடு நேரடியாக பேசி அவர்கள் பாட வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 1 வசனம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இஸ்ரவேலர் பாட வேண்டும், நாமும் பாட வேண்டும். இயேசுவின் மீட்பு உலகத்திலே மகிழ்ச்சியின் கீதத்தை கொண்டு வந்தது. உலகம் சாபத்தின் பாடலை பாடும் பொழுது மீட்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதத்தின் பாடலை பாடுகிறார்கள். உலகம் புது புது மெட்டுகளிலே புது புது வகையான பாடல்களை பாடும் பொழுது மீட்கப்பட்டவர்கள் மீட்பின் பாடலை பாடுகிறார்கள். உலகத்தாரின் பாடல் சோகமயமானது, மீட்கப்பட்டவர்களின் பாடலோ சந்தோஷமானது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாடல் பாடுகிறீர்களா? இயேசு உங்கள் இருதயத்தின் இரட்சகராயிருப்பார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொடுத்த மீட்பு உண்மையாக இருக்கும் என்றால் உங்களால் பாடாமல் இருக்க முடியாது. காலையிலேயும் பாடுவீர்கள், மாலையிலேயும் பாடுவீர்கள். நீங்கள் தனிமையிலே இருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடல் வெளிவந்து கொண்டே இருக்கும். அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகாலையிலே அவருடைய பாதத்திலே அவரை தொழுது கொள்ளும்படியாய் சேரும் பொழுதெல்லாம் கர்த்தர் அநேகருக்கு புதிய புதிய பாடல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொடுத்த பாடல்களை நீங்கள் பாடுங்கள், அநேகருக்கு கற்றுக் கொடுங்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த பாடல்களையும் பாடி மீட்பின் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். மீட்கப்பட்டவர்கள் பூமியில் இருந்தாலும் பரலோகத்திலே இருந்தாலும் அவர்கள் மீட்பின் பாடலை பாடுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இங்கே ஒரு தெளிவான ஓவியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபை குறிக்கப்படுகிறது. இங்கே ஏசாயா 54 அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசம் குறிக்கப்படுகிறது. சபையானது கற்புள்ள கன்னிகையாக சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலோ மீண்டும் சேர்த்து கொள்ளப்பட்ட மனைவியாக சொல்லப்படுகிறது. பிள்ளை பெறாத மலடியே என்று வசனம் சொல்கிறது. முன்பு இஸ்ரவேல் தேசம் மலடியாக இருந்தது. சாராளின் வாழ்வை இதற்கு ஒப்பிடலாம். அவள் 80 வயது வரை பிள்ளை இல்லாமல் மலடியாக இருந்தாள். ஆனால் மலடியான அவளை தேவன் பிள்ளை பெறச் செய்தார். அவளிடமிருந்து உருவான கோடிக்கணக்கான ஜனங்களை சற்றே சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாயிருக்கிறது, இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரத்திலே நாம் பார்த்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பின்பு ஏசாயா 54 அதிகாரம் 1 வசனத்திலே பாடு என்று சொல்லுகிறார். இயேசு மரித்து உயிர்த்ததினாலே பாட வேண்டும், இஸ்ரவேல் மக்கள் பாட வேண்டும் என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர் இன்று தங்கள் தேசத்திலே பாடுகிறதில்லை. புலம்பல் சுவரிலே போய் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
முன்பு இஸ்ரவேல் பிள்ளை பெறாத மலடியாக இருந்தது. எதிர்காலத்திலே அதனுடைய கற்ப வேதனை முடிந்து போகும். இதுவரை அதனுடைய கற்ப வேதனை வெறும் காற்றையே பிறப்பித்தது. மலையானது கற்ப வேதனைப்பட்டு எலியை பிறப்பிப்பது போல இஸ்ரவேல் காணப்படுகிறது. ஆனால் இதன் எதிர்காலம் மகிமையானது. பிரியமானவர்களே, அதற்கு அநேக பிள்ளைகள் இருக்கப் போகிறார்கள். தொடர்ந்து ஏசாயா 54 அதிகாரம் 2 வசனம் வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. வாக்கு கொடுத்த பூமியிலே அநேகம் பகுதிகளை புறஜாதியார் என்று பிடித்து வைத்திருக்கிறார்கள். கடந்த பல்லாண்டு காலமாக அது அவர்களுடைய வசத்திலே இருக்கிறது. அவர்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற வேண்டியது இருக்கிறது. இன்றைய உலகத்தின் பிரச்சனை இதுதான். அதாவது தனி நபர் மட்டுமல்லாது நாடுகளும் பிறருடைய நிலங்களை கைப்பற்றவே முயற்சிக்கிறது. நில ஆக்கிரமிப்பு செய்யவே விரும்புகிறார்கள். இதுவே பிரச்சனைகளுக்கு அடிப்படை. மனிதர்களுடைய மண் ஆசைக்கு அளவே இல்லை. அதுவே போர்களை உண்டாக்குகிறது. அதுவே யுத்தங்களை உருவாக்குகிறது. இப்பொழுது ஏசாயா 54 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். அந்நாளிலே அவர்களை மீட்கப்பட்டவர்கள் என்பதை விட சொந்தமானவர்களாக அவர் கொள்ளுவார். தொடர்ந்து 6 வசனத்தையும் பாருங்கள். இங்கே இஸ்ரவேல் விபச்சாரத்தின் நிமித்தம் தள்ளப்பட்ட, விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியைப் போல காணப்படுகிறது. ஏசாயா 54:6 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இன்று இஸ்ரவேல் தேசம் இருக்கிற நிலைமையைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி உருவகமாக முன்பே சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து 7 வசனத்தையும் பாருங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அந்நாளிலே இஸ்ரவேலும் நாமும் திரும்பி பார்த்து தேவன் நம்மை கைவிட்டிருந்த சில சூழ்நிலைகளை நோக்கி பார்ப்போம். எவ்வளவு மோசமான நிலைமையிலே சில வேளைகளிலே நம்முடைய சூழ்நிலைகள் இருந்தது என்பதை எண்ணி பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல, அது சீக்கிரத்தில் நீங்கி போகும் லேசான நம்முடைய உபத்திரவம் போன்று அப்பொழுது நமக்கு காணப்படும். இந்த பாடுகள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. ஆகவே நாம் காணப்படுகிறவைகள் மீது அதிக கவனத்தை செலுத்தாமல் காணப்படாதவைகளான நித்தியமானவைகள் மீது நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்த வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே நீங்கள் கடந்து வரும் பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒத்தவைகள் அல்ல என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். இந்த கடினமான காலங்களிலே கர்த்தரையே முழுமையாக நீங்கள் நம்புங்கள். அவரையே நீங்கள் பரிபூரணமாக சார்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு இக்கட்டு காலத்திலே ஏற்ற துணையாயிருக்கிறார். இந்த பாடுகளின் மத்தியிலேயும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இந்த உபத்திரவம் சீக்கிரமாய் நீங்கி போகும் லேசான உபத்திரவம் என்று அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். இந்த பாடுகள் நிறைந்த காலத்திலே வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தொடர்ந்து ஏசாயா 54 அதிகாரத்திற்கு வாருங்கள். 10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும்
யாக்கோபோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர் முறித்து விடுவார் என்று நினைப்பீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் தவறானது. அவர் தமது உடன்படிக்கையை முறிப்பதில்லை. அவர் ஒருபொழுதும் உடன்படிக்கையை மாற்றுவதும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால், உங்களோடு உடன்படிக்கை பண்ணியது உண்மை என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், இக்காலத்திலே நீங்கள் கடந்து வரும் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கிருபை நம்முடைய தகுதியை பார்த்து உண்டானது அல்ல. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்தினார் என்று ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுவது இன்றும் உண்மையாயிருக்கிறது. நம்மேலே அவர் அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக, கிருபை நிறைந்தவராய் இருப்பதினாலே இக்காலத்து பாடுகள் சீக்கிரமாய் விலகி போகும் என்ற நிச்சயத்தோடும் உறுதியோடும் நாம் அவரை சார்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் இந்த வசனத்தினாலே உங்களை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேலே மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அவர் கொடுத்த வாக்கை அவர் மாற்றுவதில்லை. தொடர்ந்து ஏசாயா 54:11 பாருங்கள். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. இப்பொழுது தேவன் இஸ்ரவேலை தேற்ற ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் மகிழ்ந்திருக்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் இன்றைக்கு இந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் தேற்றுகிறார். நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர் கொடுக்கும் இந்த வாக்குறுதிகளை நீங்கள் மீண்டும் ஒருமுறை உறுதி செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பாருங்கள். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இது இல்லையா? அந்நாளிலேயும் தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும். எல்லாரும் தேவ அறிவும் அனுபவமும் பெற்றிருப்பார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் சமாதானத்தை கொண்டு வரும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளை குறித்த வருத்தத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் பாரத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் கலங்காதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக அறிந்திருக்கிறார். அவர்களுடைய எதிர்காலத்தையும் அவர் ஒருவரே தெளிவாய் இன்றும் பார்க்கிறவராயிருக்கிறார். ஆனபடினாலே தான் கலங்குகிற உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். அதை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அல்ல, அதைவிட பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு அருளுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 54:14 பாருங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. தொடர்ந்து 17 வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த காலத்திலேயும் இந்நாட்களிலேயும் தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரானவர்களுக்கு எதிராகவே இருக்கிறார். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிரானவர்கள் இதுவரை செழித்ததில்லை. இதற்கு எடுத்துக்காட்டாக பார்வோனையும் ஆமானையும் ஏரோதையும் சொல்ல முடியும். இன்றைய நவீன காலத்திலேயும் யூதர்களுக்கு எதிராக எழும்பினவர்கள் வீழ்ச்சியுற்றார்கள் என்பதை நீங்கள் வரலாற்றிலே காண முடியும். இந்த வசனம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்கும் ஒன்றாகும். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன என்பதில் சிலதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? மனித ஞானம் மனித வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்க்க தவறிவிட்டது. இனி வரும் வாழ்க்கையிலும் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே
தேவன் உங்களுக்கு அளிக்கும் அன்பின் வெகுமதியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் பரலோகத்தை அடைவதற்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய நரகத்தை ஏற்றுக்கொண்டார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியாகிய நம் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று இயேசு கூறியிருக்கிறார். உலகத்தார் பாடும் பாடல் சோகமயமானது, மீட்கப்பட்டவர்கள் பாடும் பாடல்கள் சந்தோஷமானது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மீட்பு உண்மையாக இருக்கும் என்றால் உங்களால் பாடாமல் இருக்க முடியாது. மனிதனுடைய மண்ணாசையே போர்களையும் யுத்தங்களையும் உண்டாக்குகிறது. நாம் காணப்படுகிறவைகள் மேல் அதிக கவனத்தை செலுத்தாமல் காணப்படாதவைகளான நித்தியமானவைகளின் மீது கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமானது. கடினமான காலங்களில் கர்த்தரையே முழுமையாக நம்பி அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு இக்கட்டு காலத்திலே ஏற்ற துணையாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கும் போது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கண்டு நீங்கள் சோர்ந்து போக அவசியமில்லை. நிகழ்ச்சியினை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் நீங்கள் கேட்ட சத்தியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடன் இணைந்து நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூக் 2:3.